டே 3 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் வெயிட். என்னோட கரண்ட் வெயிட் 65.75. 2 டேஸில் எனக்கு வந்து 1 kg குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே அவுட் சைட் ஃபுட்டு தான். நம்ம ரொம்ப இன்றைக்கி மைண்ட் கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லைனா நமக்கு போன 1 kg ரீகெயின் ஆயிரும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் 2 இட்லிஸ் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அவங்க எனக்கு வடையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எங்கள் வடையை வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் அது மாதிரி உங்கள் அம்மாக்கோ அப்பாவுக்கோ அண்ணாவுக்கோ நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இட்லி இல்லைனா இடியாப்பம் அது மாதிரி ஸ்டீம் ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஆயில் ஃபுட் சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. ஹெல்த்தியும் கூட. ஸ்டீம் ஃபுட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் வெளியே போனீங்கன்னா. அப்புறம் ஸ்நாக்குக்கு நான் ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன் போகிறப்போ. ரிட்டன் வர்றப்போ நான் வந்து ஒரு அன்னாச்சி பழம் சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நான் வந்து ஜங்க் ஃபுட் எதுவுமே நான் டச் பண்ணவே கிடையாது. அப்புறம் லஞ்சுக்கு வந்து நான் ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கீரை கூட்டு பொரியல் அதெல்லாம் நான் செகண்ட் டைம் நிறையா டைம் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் வந்து ப்ரோட்டீன் ஃபைபருக்கு ஓகே. ப்ரோட்டீனுக்கு வந்து இறால் தொக்கு, நண்டு தொக்கு, அப்புறம் வந்து கருவாட்டு தொக்குன்னு எனக்கு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் போட்டு சாப்பிட்டுட்டேன். ஆயில் ஃபுட்டு இது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஹோம்மேட் ஃபுட்டு வந்து சாப்பிடுங்க. இது மாதிரி அவுட் சைட் ஃபுட் வந்து சாப்பிடாதீங்க. எவ்வளோ ஆயில் போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் போனீங்கன்னா இப்படி சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சைக்கிளிங் நான் பண்ணேன். இனி எவ்வளோ வெறுத்துருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க. தட்ஸ் இட். டே 4ல் பார்க்கலாம். பாய்.